மாம்பழ மில்க் ஷேக் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மாம்பழ மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம் கூழாக்கியது விரும்பும் அளவு, பால் 1/2 லிட்டர், ஃப்ரெஷ் க்ரீம் விரும்பும் அளவு, கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப், தேன் 1½ டீஸ்பூன், வெனிலா ஐஸ்கிரீம் விரும்பும் அளவு. மாம்பழ மில்க் ஷேக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? ஸ்டார் ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்லேயே பண்ணலாங்க, ரொம்ப சிம்பிளாக. இப்போ எப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுறேன். இது மாம்பழத்தை மேல் தோலை எடுத்துட்டு நல்லா கூழ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்சியில் போடுறதெல்லாம் முதல்ல நான் ஒன்று சேர்க்குறேன். பொதுவாக நம்மளுக்கு சர்க்கரை மட்டும் போட்டும் பண்ணலாங்க ஸ்வீட்னஸுக்கு. நான் ஒரு ரிச்னஸுக்காக கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்து செய்கிறேங்க. நம்மளுடைய விருப்பம் தான், ஆப்ஷனல். கண்டன்ஸ் மில்க் இருந்ததுன்னா போடுங்க, அது இல்லைனாலும் பரவாயில்ல. இதோட ஒரு கூடுதல் சுவைக்காக தேன். எப்பவும் மாம்பழமும் தேனும் ஒன்று சேர்ந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் இந்த தேன் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம், இது ஐஸ்கிரீமு ஃப்ரெஷ் க்ரீமு ரெண்டும் போட்டிங்கன்னா நல்ல ரிச்சாக இருக்கும், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. உங்களுடைய விருப்பம். சம்டைம்ஸ் ஐஸ்கிரீம் இல்லைன்னா வெறும் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் கூட போட்டு பண்ணலாம். இது கடைகளில் கிடைக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் தான். நம்ம வீட்டில் பால் எடுத்து கூட நம்ம உபயோகிக்கலாம். இதோட குளிர்ந்த பால், அதாவது ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இதோட ஐஸ் க்யூப்ஸ், பாதி ஐஸ்கிரீம் இதில் போட்டுக்கலாம், மீதியை மேலே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் விட்டு விட்டு இயக்கணுங்க. விப்பர் மோடில் வச்சுட்டு நல்லா நுரைச்சி வரணும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு டால் கிளாஸில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு டால் கிளாஸ் எடுத்துருக்கேங்க. கீழே ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சிடறேன். இது லேசாக இப்படி மேஷ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு டெக்கரேஷனுக்காக இந்த சாக்லேட் வெர்மிசெல்லி போடுறேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இது மாதிரி கொடுக்குறப்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.